ட்ரிங் ட்ரிங் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் மைதாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். காலிஃப்ளவர் மசாலாவோட நல்லா கோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், பக்கோடாவுக்கு பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த ரெசிபிக்கு அது நல்லா இருக்காது. நல்ல சூவியாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதே கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். க்யூபாக சாப் பண்ண வெங்காயம், க்யூபாக சாப் பண்ண குடமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன், பாதி 75% குக் ஆனால் போதும். ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ 75% குக் ஆனால் போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அது 1 நிமிஷம் கிண்டினா போதும். இது கூடவே கார்ன்ஸ்லரி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கார்ன்ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம செஞ்சிட்ருக்க மிக்சரோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கான உடனே நீங்கள் அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் ரெசிபி ரெடி. இதை மாதிரி சூப்பரான எம்மியான டெலிஷியஸான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.